அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாது மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். திருச்சி வேலுசாமி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஏதோ ஒரு உயர்ந்த மனிதர் என்பது போலவும் அண்ணாமலையை மிக மோசமாக இழிவுபடுத்தியும் பேசியிருக்கிறார். நாம் இதுவரை திருச்சி வேலுசாமியை மிக உயர்வாக மதிப்பிட்டு வந்திருக்கிறோம். அவர் ஏன் இவ்வளவு இழிவான செயல்களில் ஈடுபடுகிறார் என்பது மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. செல்வ பெருந்தகை யார் என்பது ஊர் உலகமே அறிந்தது. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு ஒன்று முட்டாள்கள் அல்ல. 40 ஆண்டுகளுக்கு முன்பே கிராமப்புறங்களில் இருக்கிற இளைஞர்கள் அமெரிக்க அரசியலையும் பிரிட்டன் அரசியலையும் பேசிக் கொண்டிருப்பார்கள், அங்கே என்ன அரசியல் சூழல் இருக்கிறது என்பதை. அப்படிப்பட்ட நாடு தமிழ்நாடு. என்ன ஒன்று, ஒரு 20% மக்கள் உஷாராக இருப்பார்கள். மீதம் இருக்கிற 80% மக்கள் பட்டிகளில் உட்கார்ந்து புளியோதரைக்கு அலைகிறவர்களாக, 200 ரூபாய்க்கு அலைகிறவர்களாக இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்பது வேதனை தரக்கூடிய விஷயம்தான். அண்ணாமலை மிகப்பெரிய வாடகையில் குடியிருக்கிறாராம். அவர் மத்தியில் ஆளுகிற ஒரு பெரிய கட்சியினுடைய மாநில தலைவர், ஐபிஎஸ் முடித்தவர். அவர் அதிக வாடகையில் இருப்பதில் உங்களுக்கு என்ன வருத்தம்? நீங்கள் இருப்பது என்ன? நீங்கள் என்ன பதவியில் இருந்தீர்கள்? ஆனால் ஊழலுக்கு அப்பாற்பட்டு இருப்பதால் உங்களுக்கு பெருமை, அதில் ஒன்று மாற்று கருத்து இல்லை. அண்ணாமலையை குறிப்பிடுகிற நீங்கள் காங்கிரஸ் கட்சியிலே இருந்த பயனடைந்தவர்கள், பெரும்போட்டாக வாழ்கிறவர்களை பற்றி ஏன் பேச மறுக்கிறீர்கள்? ஜெயலலிதாவுக்கு நிகராக சொத்து குவித்தவர்கள் தமிழ்நாடு அமைச்சரவையில் திமுகவில் மட்டும் சுமார் 15 பேர் இருக்கிறார்கள். 15க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ப. சிதம்பரம், உங்க கட்சியை சேர்ந்த ப. சிதம்பரம் என்ன யோக்கியரா? அதை குறிப்பிட்டிருக்கலாம். அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டது. உலகம் முழுவதும் பெரும் சொத்து குவிக்கப்பட்டதாக பத்திரிகைகளில் செய்தி வெளியிடப்பட்டது. அவர் மிகப்பெரிய செல்வந்தர் தான். ஆனாலும் கூட அதைவிட 100 மடங்கு அதிகமாக சொத்துக்களை குவித்தவர் தான் அந்த சிதம்பரம் அவர்கள் என்பது எல்லோரும் அறிந்ததுதான். அது மத்திய அரசும் அம்பலப்படுத்தியது. ஆனால் ஏன் அதை இடையில் நிறுத்தியது? அதையல்லவா நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். என்ன ஒப்பந்தம் சிதம்பரத்தோடு மோடிக்கு? ஊழலுக்கு எதிராக பேசுகிற ஒரே ஆள் அண்ணாமலை தான். என்னை பொறுத்தவரை நான் அண்ணாமலையின் ஆள் அல்ல. பிஜேபி எனக்கு பிடிக்காத கட்சி. காங்கிரஸ் எவ்வளவு மோசமான கட்சியோ அதற்கு எந்த வகையிலும் குறையாத கட்சி தான் பிஜேபி. ஆனாலும் கூட அண்ணாமலை அவர்கள் ஊழலுக்கு எதிராக பேசுவது வரவேற்கத்தக்கது. அவர் ஏதாவது ஊழல் செய்தார், பிஜேபி ஊழல் செய்தது என்றால் நீங்கள் பேசலாமே. யாராவது மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் ஊழல் செய்தார்கள் என்றால். ஆனால் ஊழலுக்கு எதிராக பேசுகிற ஒருவரை குற்றம் சாட்டுவது எவ்வளவு அயோக்கியத்தனம். காங்கிரஸ் கட்சியினுடைய தியாகிகளை எல்லாம் பட்டியலிடுகிறீர்கள். அவர் அப்படி வாழ்ந்தார், இவர் இப்படி வாழ்ந்தார், ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்தார். காமராஜர் இருந்தார், நேர்மையோடு இருந்தார். நேரு இருந்தார், நேர்மையோடு இருந்தார். மகாத்மா காந்தியை பற்றி பேசுகிறீர்கள். மகாத்மா காந்திக்கும் இன்றைக்கு இருக்கிற சோனியா காந்திக்கும் என்ன சம்பந்தம்? இது அயோக்கியர்களின் கூடாரம் அல்லவா? ராகுல் காந்தி 5 தலைமுறை தியாகியாம். என்ன கிழிச்சாரு ராகுல் காந்தி? நேரு தியாகம் பண்ணாரு. மோதிலால் நேரு கலந்துகிட்டாரு போராட்டங்கள்ல. என்ன போராட்டத்தில் கலந்துகிட்டாரு மோதிலால் நேரு? காந்திஜிக்கு கிழக்கு பஞ்சாபில் நடந்த ஒரு விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டது. அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் வசித்த மோதிலால் நேரு அந்த விவசாயிகள் போராட்டத்திற்கு தலைமையேற்க அனுப்பப்பட்டார். மகாத்மா காந்தியால் அனுப்பப்பட்டார். இப்படிதான் வந்தார். அவர்கள் என்ன பெரிய தியாகம் செய்தார்கள்? மகாத்மா காந்தி மாதிரி தியாகம் செய்தவர்களா? சோனியா காந்தி யார்? ஊழலுக்கென்றே பிறந்தவர் சோனியா காந்தி. ராஜீவ் காந்தி யார்? இந்திய ஊழல் வரலாற்றில் மிகப்பெரிய ஊழல் சாதனையாளர். அவர் காலத்தில் தான் போவர்ஸ் ஊழல் மட்டும் தெரிஞ்சது, வெளியில தெரிஞ்சது 64 கோடி 64 கோடி.
மற்ற துறைகளில் நடந்த ஊழல்லாம் வெளியில வரல. ஏன்னா அன்னைக்கு அவர் ராணுவ அமைச்சரா விபி சிங் இருந்ததுனால அந்த ஊழல் வெளியில வந்தது. முரசொலி மாறன் இத்தாலி சென்றிருந்த போது அங்கிருந்த நிகழ்ச்சியை பற்றி ஒன்று சொல்லுவார். இத்தாலியில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சிறைகளில் தான் இருப்பார்களாம். அந்த பாரம்பரியத்தில் வந்தவர் சோனியா. பிரதமராக ராஜீவ்காந்தி பொறுப்பேற்றவுடன் நாட்டை வேட்டைக்காடாக்கினார். அவரும் அவருடைய உறவினர்கள், கோத்ரோஜி உள்ளிட்ட அவருடைய உறவினர்களும் அதில் சிக்கியதுதான். அதனால் தான் ராஜீவ்காந்தி அழிந்தார். ராஜீவ்காந்தி வட இந்திய மக்கள் விரட்டி அடித்தார்கள், இந்திய நாட்டிற்கு நீ தேவையில்லாதவன் என்று. இவர்கள் போலி காந்திகள். இவர்கள் யார் காந்தி? காந்தியினுடைய பேரனோ அவருடைய வழிவந்தவர்களோ ஒரு அரசு பொறுப்பில் இருந்தால் திருடுவார்களா? அதை பற்றி எல்லாம் பேச வேண்டாமா? அமைச்சர்களின் ஊழலை பேச வேண்டாமா? மக்கள் எல்லாம் பட்டியல் போய் உட்கார்ந்து கொண்டு புளியோதரைக்கும் 200 ரூபாய்க்கும் அலைகிறார்களே, அதை பற்றி பேச வேண்டாமா? இந்த நாட்டில் நடக்கிற அக்கிரமங்களை பேச வேண்டிய திருச்சி வேலுசாமி போன்ற நேர்மையாளர்கள் இந்த அயோக்கியர்களுக்கு துணை நிற்பது என்ன நியாயம்? இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ்காரன்ல ஒரே ஒரு யோக்கியம் உங்களை தவிர இந்த தமிழருவி மணியனை தவிர, உங்களை மாதிரி ஒரு சிலரை தவிர யாராவது யோக்கியனை சொல்லுங்க. பல்லாயிரம் கோடி சொத்தை குவிச்சுட்டு உலக நாடுகள் முழுக்க குவிச்சு வச்சுக்கிட்டு எல்லாம் ஊழல் பணம். அதை பற்றி பேச உங்களுக்கு தகுதி இல்லை. அதை பற்றி பேசுற ஒரே ஆள் அண்ணாமலை. எனக்கு அண்ணாமலை பிடித்த தலைவர் அல்ல, நான் அவர் வழியில் செல்லக்கூடியவனும் அல்ல. நான் தமிழினத்திற்கு எதிரான கட்சி பிஜேபி. அந்த கட்சியில் இருக்கிற அவரை ஒரு காலம் என்னால் ஆதரிக்க முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் ஊழலை பற்றி அவர் பேசுவது என்பது அவரால் பேசுகிறாரே என்று நாம் பெருமையோடு பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழல் திமுக மந்திரிகளுக்கும் தெரியும், அதிமுகவில் இருக்கிற முன்னாள் மந்திரிகளுக்கும் தெரியும். யாராவது வாயை திறக்கிறார்களா? நல்ல இருக்க மூடிக்கொண்டு பூட்டை போட்டு விட்டார்கள். எடப்பாடியில் ஆட்சி நடந்த ஊழலை ஸ்டாலின் பேசுகிறாரா? ஸ்டாலின் ஆட்சி நடக்கிற ஊழலை எடப்பாடியால் அவர் மந்திரி சபையில் இருந்த முன்னாள் அமைச்சர்களோ பேசுகிறார்களா? நன்றாக தெரியும் எந்தெந்த துறையில் எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்பது அவர்களுக்கு தெரியும். நீ அடிச்சது உனக்கு, நான் அடிச்சது எனக்கு என அப்படியே சுருட்டி கொண்டிருக்கிற வாயை மூடிக்கொண்டு கொள்ளையடிப்பதையே குறியாக கொண்டவர்கள் கூட்டு கொள்ளையர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை பேசுவது பாராட்டுக்குரியது. சீமான்னு ஒருத்தர் இருக்காரு, நல்ல எல்லாம் பேசுவாரு, உலக தத்துவம் எல்லாம் பேசுவாரு. ஆனா இந்த ஊழலை பத்தி அவருக்கு ஊழல் நடக்கிறதே தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது, ஆபாசமான விஷயங்களை தான் பேசுவார். மலைன்னு சொல்ற இடமெல்லாம் மலை மார்பு, தாயின் முளை மார்பு என்று பேசுகிறார். அதுலயும் இந்த தேர்தல் களத்தில் ஒன்று பேசினார். தாயின் முளை மார்பை அறுத்து அதில் குழம்பு வைத்து 65 போட்டு கிரேவி செய்து முளை மசாலா செய்து நன்றாக சாப்பிடலாம். முளை மார்பை அறுத்து அதில் வருகிற ரத்த சுண்டல் செய்து சாப்பிடலாம், ரத்தத்தை சுண்டி சாப்பிடலாம், ரத்த பொரியல் செய்து சாப்பிடலாம். இப்படியெல்லாம் ஆபாசமாக மலையை வெட்டுனா என்னென்ன பாதிப்புங்கிறத வெளியே சாதாரணமா பேசலாம். அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாம பேசுவது இந்த சீமானுடைய வேலை. இந்த ஊழலுக்கு எதிராக வாய் திறக்க மறுக்கிறார். மொத்தமும் ஊழல். இந்த நாட்டில் 10 லட்சம் பேர் தினசரி திருடுறான். தமிழ்நாட்டில் மட்டும் 16 லட்சம் அரசு ஊழியர்ல 10 லட்சம் பேர் தினசரி திருடுறான். 500 கோடியிலிருந்து 5000 கோடி வரைக்கும் பொருள் சேர்த்தவன் இங்க 1 லட்சம் பேர் இருக்கான். அதை பத்தி இந்த வேலுசாமி பேசுவாரா? நீர்நிலைகள் அழிக்கப்படுகிறது, மழையை அழிக்கப்படுகிறது, அது பேசியான்னா அந்த சீமான் இப்படி ஆபாசமாக பேசுகிறார் பெண் வேட்பாளர்களை வைத்துக் கொண்டு. அவர் இன்னொரு கூத்தையும் கட்டுகிறார். பரப்பய பல்லப்பய சாணப்பய, இதுதான் அவருடைய பேச்சு. எங்க போனாலும் சாதி துவேஷம் பேசுவது. உங்களுக்கு என்ன வேலை சீமான்? நீங்க ஏன் தேவையில்லாம சாதி துவேஷம் பேசுறீங்க? நீங்க என்ன ஓட்டு பொறுக்க போனா ஓட்டை பொறுக்கிட்டு வர வேண்டியது என்ன? எந்த தலைவர்களும் பேசாத ஒரு செயல். மற்ற சாதியெல்லாம் இழிவா பேச முடியாதா? மற்ற சாதிக்கெல்லாம் துணை பேர் இல்லையா, தொழில் பேர் இல்லையா? பிராமணர்களுக்கே இருக்குது. பிராமணனா பாப்பான்னு சொல்லுவான், இன்னொன்னு சவுண்டி பாப்பான்னு சொல்லுவான். சவுண்டி பாப்பான்னா நிறைய சாப்பிடுவான், பூநூல் 60 வரைக்கும் சாப்பிடுறது, அது தொழில். அது அவனை சவுண்டி பாப்பான அழைச்சிட்டு போய் சாப்பாடு போட்டு பூநூல் 60 வரைக்கும் சாப்பாடு போடணுங்கிறது ஒரு நடைமுறை. அது ஒரு தொழில் பிராமணர்களுக்கு.
இப்படி ஒரு சாதிக்கு இழிவான பேர் இருக்குது. மற்ற சாதியை சொன்னா தொலைச்சுக்குவான் சீமான. அவர் இந்த 3 சாதியை மட்டும் கேவலப்படுத்திட்டே இருக்காரு. இவர் கேவலப்படுத்தினோன்னு அந்த 3 சாதிக்காரனா அப்படியே ஓட்டு போட்டுருவான் மொத்தமா. அதுலயும் இன்னொன்று சொல்லுவாரு, பறையனை பார்த்தா தீட்டு, தொட்டா தீட்டு, சாணான பார்த்தா தீட்டு. ஏன் மூதேவி இப்ப இப்படி பேசுறிய நீ? அவனை ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருக்க, மீதி போட்டுறான் நீ சாணா பையன்னு. அந்த நீ இதை சொன்னோட மீதி மிச்சம் இருக்கிறவன் போடாதவனும் போட்டுருவானா? அறிவு இருக்காது உனக்குங்களா? எந்த லட்சியத்துக்காக நீங்க அரசியலுக்கு வந்தீங்க? பிரபாகரன் இதை தான் சொல்லி கொடுத்தாரா? எவ்வளவு பெரிய லட்சியம் மிக்க தலைவர் பிரபாகரன். அவரோட பேரை பயன்படுத்தி ஏன் இப்படி கேவலப்படுத்துறீங்க? நீங்க இப்படி பேசுறத வச்சு நான் தெளிவா சொல்றேன். அந்த மணின்னு ஒரு பத்திரிகையாளர், இன்னும் பல பத்திரிகையாளர் தெளிவா சொல்றான், இது முட்டுச்சந்தில நிக்குது நாம் தமிழர் கட்சி, அது அதுக்கு மேல வளராது, 10% மேல வளரவே வளராதுன்னு பல பேர் சவால் விடுறான். அது காரணமே இந்த கேவலமான பேச்சு தான். ஒரு பெரிய வாழை இலையில சாப்பாடை போட்டு 25 வகையான கூட்டு, நான் சாப்பிட்டுருக்கேன் சரவணபவன்ல, சிறப்பு ஸ்பெஷல் மீல்ஸ், 25 வகையான கூட்டு. அது மாதிரி நல்லா பேசுறார் சீமான். 25 வகையான கூட்டியும் வச்சுட்டு கடைசியில் ஒரு மூளையில ஒரு அசிங்கத்தை நிறைய வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவருடைய பேச்சுகள், ஒரு சில பேச்சுக்கள். கண்ணியமா பேச கத்துங்க, ஒரு தலைவருக்கான அழகு. இல்லைன்னா நாம் தமிழர் கட்சி வளராது. தமிழ் தேசியம் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க தமிழர்கள். ஆனா தலைவர் இப்படி பேசினா எப்படி சீமான் பக்கம் நிற்பாங்க? கொஞ்சம் கண்ணியத்தோட பேசுங்க. வேல்சாமி மீண்டும் எச்சரிக்கிறேன், ராகுல் காந்தி தியாக திலகமா, 5வது தலைமுறை தியாகி குடும்பமா, களவாணி குடும்பம் அது. நேரு நேர்மையா இருந்தார், மோதிலால் நேரு உழைச்சாரு. ஏன் காந்தி அளவுக்கு உழைச்சாங்களா? காந்தி அளவுக்கு தியாகம் பண்ணாங்களா? காந்தியோட பரம்பரையில அவங்க பேரம் பேத்தி ஆட்கள் இருந்தா ஊழல் பண்ணுவானா? அவன் இந்த மாதிரி கொடூரமான செயல்கள்லாம் பண்ணுவானா? மக்களை படுகொலை பண்ண செயலெல்லாம் காந்தியோட பேரன் வழி வந்தவன் செய்வானா? ராஜீவ் காந்தி ஒரு அயோக்கிய திருடன். அவ பின்னாடி வந்தவ அவ பெரிய கேடி, இத்தாலி கேடி. அவளை எப்படி இத்தாலிக்காரி, எப்படி இத்தாலி காந்தி எப்படி காந்தி ஆக முடியும்? காந்தின்னு போட்டதுனாலே காந்தி ஆயிட முடியுமா? இன்னைக்கு வதேரான்னு ஒரு பொண்ணை, ஒரு பையனை கல்யாணம் பண்ணிருக்கா அந்த பிரியங்கா காந்தி. ஏன் வதேரான்னு மாத்திக்கிட்டதுன்னு? நேருன்னு வச்சிருந்தா அவனுக்கு இந்த நாள் ஓட்டிக்க முடியாது. காந்தியினோட மக்களுக்கு நினைவுக்கு வர்றது மகாத்மா காந்தி தான். மகாத்மா காந்தியினோட மக்கள் ரொம்ப சிலிர்த்து போயிடுறான். அவர் தேசப்பிதா, உலக உத்தமர், உலகமே போற்றக்கூடிய ஒரு தலைவர், கடவுளுக்கு நிகரான மனிதர். அவருடைய அகிம்சை, அவருடைய சத்தியாகிரக, அவர் ஒரு மிகப்பெரிய சத்தியாகிரகி, தியாக வேள்வி. அவரை பேரை ஞாபகப்படுத்துற மாதிரி காந்தின்னு வச்சுக்கிற. ஏன் வதேரான்னு வச்சுக்க. வதேரா 5 லட்ச ரூபா முதலீடு பண்ணி 500 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கான்னு புகார் சொல்றாங்க. ஒரு 3 மாசத்துல 6 மாசத்துல ரியல் எஸ்டேட்ல 5 லட்ச ரூபா முதலீடு பண்ணி 500 கோடி ரூபா சம்பாதிக்கிறான். இந்த களவாணிலாம் காந்தியா? வதேராவுக்கும் காந்தின்னு மாட்டி விட்டுருவானோ? வதேரா பெத்த பிள்ளைக்கும் காந்தின்னு போட்டு விட்டுருவான். வதேரான்னு போட மாட்டான். ஏன்னா இந்த களவாணிகளோட உண்மை முகம் தெரிஞ்சிருக்கிறதுக்காக. காங்கிரஸ்ல யாராவது யோக்கியம் இருந்தா சொல்லுங்க, பட்டியல் போடுங்க. ப. சிதம்பரம் உலக நாடுகள் எங்கெங்க சொத்து வச்சிருக்காருன்னு. காங்கிரஸ் தலைவர்கள் வச்சிருக்க சொத்துக்களை பத்தி பேசுங்க. திமுக மந்திரிகளோட சொத்துக்களை பத்தி பேசுங்க. விக்கிரவாண்டி தேர்தலை பத்தி பேசுங்க. என்ன ப. சிதம்பரமும் இளங்கோவனும் EVKS இளங்கோவனும் காங்கிரஸ் தியாகிகளா? பரம்பரையா அவங்களுக்கு பதவி கொடுக்கறதுக்கு, நீண்ட காலம் தொடர்ந்து பதவி கொடுக்கறதுக்கு என்ன சுதந்திர போராட்ட தியாகிகளா? சுதந்திர போராட்டத்தில் ஏதாவது ப. சிதம்பரத்தினோட முன்னோர்கள் ஈடுபட்டாங்களா? அவங்களாம் வெள்ளைக்காரனோட சேர்ந்து நின்றவங்க. இவர் EVKS இளங்கோவனோட அப்பா தாத்தாலாம் வெள்ளைக்காரனோட கைகூத்து நின்றவங்க. இந்தியாவுக்கு சுதந்திரமே கூடாது, இந்தியாவுடைய சுதந்திரம் நாள் என்பது கருப்பு தினம்னு அறிவிச்சவர் பெரியார். அவங்க குடும்பம்லாம் தியாகம்னு சொல்லி பதவி கொடுக்குறீங்க. EVKS தமிழர் விரோத போக்கு கொண்டவன், நமக்கு பிடிக்காதவன் தான். ஆனாலும் கூட கொஞ்சம் நேர்மையான மனிதர். அந்த வகையில் நமக்கு பிடித்த மனிதர் தான். அவரை நாம விமர்சிக்க விரும்பல. என்ன தியாகம் பண்ணார் சிதம்பரம் குடும்பம்? இன்னும் பல குடும்பங்கள் அனுபவிக்குத. என்ன உலக காந்தியடிகளுடைய பேர பிள்ளைங்களாம் எங்க? கொள்ளு பேரன்கள் எங்க? நாவடக்க வேண்டும், வேல்சாமிக்கு நாவடக்க வேண்டும். கடைசி காலத்துல எல்லாருமே தப்பு பண்றாங்க. அதே தப்பதான் வேல்சாமியும் பண்றாருன்னு நினைக்கிறேன். திருச்சி வேல்சாமியும்
ராஜீவ் காந்தி அப்படி ஒன்று யோக்கியர் அல்ல, யோக்கிய சிகாமணி அல்ல, அயோக்கியத்தனத்தின் மொத்த உருவம். என் கூட வாதம் பண்றீங்களா? காங்கிரஸ்ல இருக்க தியாகி, பழைய தியாகியை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, காமராஜருடைய உறவினர்கள் சொந்த பிள்ளைங்க இல்ல, காமராஜருடைய உறவினர்கள் யாருக்காவது பதவி கொடுத்திருக்கீங்களா? கக்கன் தமிழ்நாட்டினுடைய புகழ்பெற்ற மனிதர், காமராஜரை கக்கனையும் விலக்கி பேச முடியாது. கக்கனுடைய வாரிசுகளுக்கு பதவி ஏதாவது கொடுத்திருக்கீங்களா? கக்கனுடைய வாரிசு பதவியில் இருந்தானா அவன் திருடுவானா? எச்சரிக்கிறேன் வேல்சாமியை, அண்ணாமலைக்கு ஆதரவாக அல்ல, அண்ணாமலையாவது ஊழலுக்கு எதிராக கொஞ்சம் பேசுகிறார், அதையும் பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை. ஊழலுக்கு எதிராக பேசிய சவுக்கு சங்கர் மிகச்சிறந்த, அவர் மீது எனக்கு பல வருத்தங்கள் உண்டு, ஆனாலும் மிகச்சிறந்த ஊழலுக்கு எதிரான பேச்சாளர். அதுபோல தமிழா பாண்டியன், தமிழ்நாட்டின் பொக்கிஷம் என்றால் அறப்போர் இயக்கம் ஜெயராமன், அவர்களை நான் வணங்குகிறேன். திருச்சி வேல்சாமி நாவடக்கத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் பாராட்டி பேசுகிற செல்வ பெருந்தகை அப்படி ஒன்று புனிதர் அல்ல, நாடறிந்த உண்மை. நாடே உங்களை மதித்துக் கொண்டிருக்கும். ஒரு 20% பேர் தான் உங்களை மதித்திருப்பான். ஏன்னா அவன் தான் நேர்மையாளன். மீதியெல்லாம் உண்ட சோத்துக்கு ஓடுறவன், உருண்ட சோத்துக்கு ஓடுறவன், புளியோதரையும் 200 ரூபாயும் கொடுத்தா ஓடி போய் நிற்கிறவன். திமுக காரன் அண்ணா திமுக காரன் ரொம்ப புத்திசாலி, அதி புத்திசாலி, உலக தத்துவம் எல்லாம் பேசுவான். ஆனா அவங்க கட்சி தலைமை பண்ற ஊழலுக்கு எதிராக பேச மாட்டான். தெரியும் அவனுக்கு, தெரிஞ்சாலும் பேச மாட்டான். ஆனா ஒரு 20% மக்கள் தான் நேர்மையானவர்கள். அந்த 20% நேர்மையானவர்கள் தான் வேல்சாமி ஐயாவன்னு கவனிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க அவங்ககிட்ட கெட்ட பேர் வாங்காதீங்க. நன்றி, வணக்கம்.